நான் எங்கே பிடிக்குவா? ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாவை வந்து அந்த தூண்டில் எல்லாத்தையும் அதிலே வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக ப்ரொஃபஷ்னலாக மீன் பிடிக்கிறவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். சும்மா மேலோட்டமாக பார்த்தோம்னா ஏதோ வித்தியாசமாக தான் இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்தது. இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடணும். அதை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அது லாக்லாம் சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியலை எதுன்னு. நம்மளோட தூண்டில் போட்ட இடம் வந்து அங்கே இருக்குது. ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் நம்ம போடுறோமோ அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா மீன், குட்டி குட்டி மீன், பாம்பெல்லாம் இருந்தது. ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அது கண்டிப்பாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ நாங்கள் அப்படியே சேஃபாக தான் இருந்தோம், ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகுட்டா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அது என்னமோ இருக்குடா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். நோ 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 நோ. பெண் குயினா? இங்கே எங்கே இருக்குது பெண் குயின்னு? வாட்டர்ல இருக்கா? அம்மாடியா. இது சேம் செட்டப்பு, ஆனால் வாட்டர் பாட்டிலில் போட்டிருக்காங்க. அது வந்து தூண்டிலில் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து தூண்டில் வந்து எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து இது வந்து ஈஸியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வாட்டர் பாட்டிலில் வச்சு ஒரு தூண்டில் கட்டி மீன் பிடிக்கிறது. ஸோ இவங்க வந்து 2-3 வாட்டர் பாட்டிலில் போட்டாங்க. அங்கே மட்டும் ஒரே ஒரு இடத்துல வந்து தூண்டிலில் போட்டாங்க. ஸோ நிறைய இடத்துல போட்டால் தான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மீன் வந்து கடிக்கும் அந்த ஃபுட்டை. ஆனால் நிறைய டக்கு இதெல்லாம் பார்த்தோம், அங்கே நிறையா இருந்தது. அது பேர் என்னமோ சொன்னாங்க, முக்குளிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. சிங்குலர்லையும் சொல்லுவியா, ப்ளூரல்லையும் சொல்லுவியா? டக்கு. இது டக்கு. பறந்துச்சு. அங்க ஒன்று வருதுப்பா, அந்த இடத்துல ஒன்று, அங்க ஒன்று வருது, குட்டியோண்டா தெரியுது. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அதிகுட்டி வந்து அம்மாடி அம்மாடின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டியா. அது அவன் சொல்லும்போது ரொம்ப காமெடியாக இருக்குது. இந்த வியூவெல்லாம் பார்க்கும்போதே செம்மையாக இருந்தது. அதுவும் அங்கே வந்து நிறைய பேர்ட்ஸ் இருந்ததா, அதனால் அதிகுட்டிக்கு வந்து ஒன்று ஒன்றா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவனும் அதை வந்து ஜாலியாக அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் எப்படி சொல்கிறது, ஃபிஷ்ஷிங் பண்ணுறது செகண்ட்ரி தான். ஆனால்